திருச்சியில் நாளை பிரதமர் மோடி பங்கேற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கலைவேந்தன். கலை, வணக்கம். எந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது? விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம். திருச்சி பஞ்சப்பூரில் நாளை நடைபெறும் அரசு விழா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் மோடி கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். இதற்காக கொச்சியிலிருந்து விமானம் மூலம் நாளை மாலை 5:10 மணிக்கு திருச்சி வரும் பிரதமர் அங்கிருந்து கார் மூலம் பஞ்சப்பூர் பகுதிக்கு செல்கிறார். முதலில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சார்பில் நடைபெறும் அரசு விழாவில் கலந்து கொண்டு எரிசக்தி, நெடுஞ்சாலைகள் மற்றும் கிராமப்புற சாலை இணைப்பு துறைகளில் ரூபாய் 5,655 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை துவக்கி வைக்கிறார். 5 புதிய ரயில்களையும் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். அதன் பின்னர் 6:30 மணிக்கு அதே பகுதியில் மறுபக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான மேடையில் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு மோடி பேசுகிறார். இதில் கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்கின்றனர். இந்த பொதுக்கூட்டமானது மாலை 6 மணி முதல் 7:30 மணி வரை நடைபெறுகிறது. திருச்சி விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக அல்லது ஹெலிகாப்டர் மூலமாக பொதுக்கூட்ட பகுதிக்கு மோடி வருவார் என கூறப்படுகிறது. எனவே ஹெலிபேட் அமைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த 2 நிகழ்வுகளிலும் ஏறத்தாழ தலா 7,000 பேர் அமரும் வகையில் 14,000 இருக்கைகள் போடப்பட்டுள்ளது. அதே போன்று மேடை இறுதிக்கட்ட பணிகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கலை.